பாருமா, பெரிய மிஷினுடைய நூல் போடுறது எப்படி சொல்லி தர போகிறேன். இது பெரிய மிஷினுடைய கேஸு. இது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இது பெரிய மிஷினுடைய பாபின். இதுக்குள்ளே போட்டு இந்த சந்துக்குள்ளேருந்து இந்த சந்துக்குள்ளே இப்படி வரணும். இதுதான் இப்படி நைஸாக வரணும். சரிங்களா? இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ்குள்ளே உள்ளே ஒரு அழுத்தினீங்கன்னா டப்புன்னு ஒரு சத்தம் கேட்சிங்களா, அதுமாரி சத்தம் கேட்கணும். கேட்டுட்டு பிறகு நூல் வந்து எப்படி போடணுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இது கம்பி இருக்குது இல்லையா, இது உள்ளக்குள்ளே நோத்திட்டு இப்படி கீழே போட்டுடுங்க. போட்டுட்டு அப்போ தான் வந்து நம்மளால் நூல் இழுக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டுட்டிங்களா, செகண்ட் பாயிண்டில் கீழே ஒரு ஹோல்ஸ் விட்டு இன்னொரு ஹோல்ஸு, ரெண்டாவது பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸ் விட்டு இன்னொரு ஹோல்ஸுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வரணும். இங்கேயும் மேலே ஒரு கை கீழே ஒரு கை பிடிச்சிங்க. அப்போ தான் வந்து இதனுடைய கைடு இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸுடைய ஃபுல்லோ போக முடியும் நம்மளால். இப்படி போயிட்டு இப்படி நோயிச்சிடணும். இது தான் இப்படி வரணும். உங்களுக்கு எதனா சிக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஒழுங்காக வந்துடும். இப்படி இழுத்து பாருங்கள், உள்ளே வந்து சிக்காது இருக்கணும். சரிங்களா? மேலே வந்து இந்த ஹோல்ஸுக்குள்ளே போட்டுடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நெக்ஸ்ட்டு போட்டுடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டு முதல், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இது நாலுத்துலேயும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஊசியில் போகணும். ஊசியில் வந்து முதல்ல இந்த கைடு கீழே இறக்கி விட்டுடுங்க. அப்படியே போடாதீங்க. கரெக்டாக மேலே வந்து ஊசி வந்து கரெக்டாக பிடிச்சிங்கன்னு ஹோல்ஸில் கரெக்டாக போட்டுட்டு சரியாக போட முடியலன்னா நூல் கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களால் சரியான முறையில் ஹோல்ஸில் கோர்த்துக்க முடியும். பாருங்கள், உள்ளே கோத்துட்டுன்னா இது வந்து பெரிய மிஷினுடைய ஊசி உரலையாக இருக்குது பாருங்கள். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? பெரிய மிஷினுடைய ஊசி வந்து உரலையாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து ஊசியை வந்து பெரிய மிஷினுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இது வந்து நூல் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துனுக்குறேன். அப்புறம் கீழே இந்த கையில் பிடிச்சிங்க, நூலை வந்து கையில் பிடிச்சின்னு கீழே நம்ம கேஸு பாப்பின் போட்டு இல்லையா, இது கொஞ்சமாக உள்ளே விட்டு இந்த சக்கரத்தை தள்ளினீங்கன்னா இப்போ வெளியே வந்துடும். வந்துட்டு இது எப்படி எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். எடுத்துட்டு நூல் வந்து ஒரு மீடியமான அளவுக்கு கட் பண்ணிங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பேக் சைடு விட்டுடுங்க. நல்லா பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அதுக்கப்புறம் கைட்லேருந்து உள்ளே எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஊசி நூல் வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நூல் எப்படி கரெக்டாக நம்ம போட்டிருக்குமா, தையல் ஒழுங்காக வந்துருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம போட்டது வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த எட்ஜில் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் உள்ளே நோயிச்சிட்டு மிஷினை வந்து பேக் சைடு ஃப்ரண்ட்டு இருக்கும். இது அழுத்தினா மட்டும்தான், இங்கே பாருங்கள், கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. இது அழுத்தினா மட்டும்தான் பேக் சைடு ஃப்ரண்ட்டு போயிட்டு ரிட்டன் வரும். சரிங்களா? இந்த ஊசி பாருங்கள், நான் மெடிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி ரிட்டன் போயிட்டு ஃப்ரண்ட்டு வரும். சரியா? நம்ம வந்து தையல் போட சொல்ல வந்து எட்ஜிலே தான் போடணும். கடைசியில் நம்ம முடிக்க சொல்ல இந்த கைடு கீழே போய்ட்டு பேக் சைடு போய்ட்டு ஃப்ரண்ட் வந்துடும். சரிங்களா? நம்ம ஒழுங்காக போட்டுக்கிறோமா இல்லையான்னு தையல் எப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், தையல் ஒழுங்காக வந்துருக்கா. ஸ்டார்டிங்கில் வந்து இதே மாதிரி பண்ணணும். அப்புறமேட்டுக்கு முடிக்க சொல்லியும்
இதே மாதிரி போடணும். சரிங்களா? இது வந்து பெரிய மிஷின் நூலுக்கு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். வீடியோவில் வந்து பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன தப்பு ரைட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே.